ஃப்ரைட் ரைஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் காளான் ஃப்ரைட் ரைஸ், அதாவது மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கு 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி, தண்ணி கொதிச்ச உடனே இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கழுவி வச்சு பாஸ்மதி அரிசியை இதில் போட்டு நல்லா வேக வைக்கணும். அரிசி முக்கால்வாசி வெந்த பிறகு வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்தது ஒரு பெரிய பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் ஒரு குடமிளகா சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ்க்கு நான் 500 கிராம் காளான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் சுத்தமாக கழுவி மெலிசா ஸ்லைசஸை கட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச காளானை பேனில் போட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் கழித்து இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, தேவையான அளவு மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் வினிகர், 2 டீஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஷெஸ்வான் பேஸ்ட், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்கணும். அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு பார்த்தீங்கன்னா காளான் நல்லா வெந்திருக்கு, கிரேவி லேசாக திக்காக இருக்குது. இப்போ வேக வச்ச சாதத்தை பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாதம் போட்ட பிறகு உடையாமல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கடைசியில் கொஞ்சம் வெங்காயத்தாள் நறுக்கி போட்டு இறக்கிடுங்க. அருமையான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தயாராக இருக்குது. அருமையான காளான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் காளான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.